சென்னையில் மூத்த குடிமக்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபை விதி 110 கீழ் அறிவித்துள்ளபடி இந்தியாவிலேயே முதன்முறையாக 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சென்னை மாநகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யும் திட்டம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் புதன்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. இத்திட்டம் முதல்வரால் கடந்த 20ஆம் தேதியன்று துவக்கி வைக்கப்பட்டது. இதன்படி சென்னையில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளை தவிர அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம். இதற்காக ஒரு நபருக்கு மாதந்தோறும் 10 டோக்கன்கள் வழங்கப்படுகிறது. பேருந்து நிலையங்கள், பணிமனைகள் உள்ளிட்ட 42 இடங்களில் இதற்கான பயண அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். இணையதளம் மூலமாக படிவங்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதற்காக 22,500 பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. வெங்கட்ராமன் ஐநாவரத்துலேருந்து வரேன். எனக்கு பாஸ்போர்ட் வந்தேன், அப்ளிகேஷன் எழுதி ஃபில்லப் பண்ணி கொடுத்தது ஒரு கையோடு கொடுத்தேன். ராடியோ தேட்டர்லேருந்து வரேன். விளையாட ஸ்ட்ரீட்டில் நாராயணன் பேர். கவர்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணுங்க, உடனே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். என் பேர் ராதாகிருஷ்ணன். ஒய்ஃப் வந்து ஷாமலா. சென்னை நகர் ஐயாவது தெருலேருந்து வரோம். கவர்மெண்ட் எம்டிசி பாஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பாரிஸ் டெப்போவில் வந்து கேட்டதுக்கு உடனே அப்ளிகேஷன் மனு வாங்கிட்டு உடனே டிக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது.